அனைவருக்கும் வணக்கம். பிரசாந்த் ஃபவுண்டர் ஆஃப் பூவாலி. நம்மளோட பூவாலியில அடுத்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போறோம். அது என்னதுன்னா துளசி. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த துளசி பயிர் ஃபுல்லாவே பண்ணியிருக்கோம். இது வந்து நான் தனியா துளசி மட்டும் வந்து பயிர் பண்ணாம, ஆல்ரெடி என்னோட தென்னை மரம் வந்து வச்சிருக்கேங்க. அந்த தென்னந்தோப்புல ஊடு பயிரா துளசியும், அதுக்கப்புறம் நான் வந்து முருங்கை செடியும் வந்து பயிர் பண்ணியிருக்கேன். அது எப்படி எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஃபுல்லாவே நான் இந்த வீடியோல காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இதுல நான் மெயின் கிராப்பா வந்து தென்னை தாங்க வந்து வச்சிருக்கேன். தென்னை வந்து ஒரு விதலை தாவரங்க. இப்ப தென்னைய வச்சு தென்னை எல்லாமே நல்லா சூப்பரா வந்துட்டு இருக்குங்க. இந்த தென்னைக்குள்ள ஊடு பயிரா நான் வந்து முருங்கை வந்து வச்சிருக்கேங்க. முருங்கை வந்து இருவிதலை தாவரம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து ஊடு பயிரா நான் வந்து இப்ப துளசி வந்து பயிர் பண்ணியிருக்கேங்க. துளசியும் வந்து பார்த்தீங்கன்னா, இருவிதலை தாவரங்க. ஸோ நம்ம வந்து ஒரு விதலை தாவரமும், இருவிதலை தாவரம் நம்ம வந்து கலந்து வச்சா மட்டும் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு வந்து கிடைக்குங்க. எப்பவுமே நம்ம வந்து ஒரே கிராப்பா வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சில டைம் வந்து நமக்கு நல்ல ஒரு விலை கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்குங்க. ஆனா எப்பவுமே நம்ம விவசாயத்துல அப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. அதனால தான் நம்ம இந்த மாரி பல பயிர் சாகுபடிய நம்ம வந்து சூஸ் பண்ணணுங்க. அந்த பல பயிர் சாகுபடியில நம்ம பூவாலியிலே நம்ம நெறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பண்றதுனால, நான் வந்து முக்கியமா ஹெர்பலாவே நல்லா சூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. முக்கியமா நான் முன்னாடி சொல்றது என்னன்னா, இந்த துளசி தோட்டம் நான் வந்து அமைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா, இந்த துளசி தோட்டத்து பக்கத்துல நம்ம வந்து மார்னிங் ஒரு 1/2 மணி நேரமோ, ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரமோ டைம் ஸ்பெண்ட் பண்றப்ப, அந்த துளசியோட வாசனையும் நமக்கு வந்து அவ்வளோ ஒரு நன்மைகள் வந்து கிடைக்கிறதுங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு துளசி வச்சாலே நல்லா போதுமானது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த துளசி தோட்டம் இருக்கிறப்ப எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது இந்த மூலிகை தோட்டத்தில எனக்கு வந்து அமைச்சு குடுத்துட்டு இருக்கேங்க. அடுத்ததான் நான் துளசி வந்து நாத்தா வாங்கிட்டு வந்திருக்கேங்க. நாத்தா வாங்கிட்டு வந்து தான் நடவு செஞ்சிருக்கேன். என்னோட அனுபவத்தில துளசி விவசாயம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ங்க. ஸோ கரெக்ட்டா நான் வந்து தென்னை வச்சிருக்கேன். தென்னையில கரெக்ட்டா அதில ஊடு பயிரா நம்ம வந்து துளசி பயிர் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள வந்து ஊடு பயிரா நம்ம வந்து முருங்கை வந்து வச்சிருக்கோங்க. இந்த தென்னையோட வாய்க்கால்ல வந்து நம்ம முருங்கைய வந்து ஊனி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அந்த இருக்கிற கேப்ல வந்து நம்ம துளசி விட்டுருக்கோங்க. இதுக்குள்ளேயும் நம்மளோட பெருவெட கோழிகள் அங்கங்க வந்து மேய்ஞ்சுட்டு இருக்காங்க. இனிமேட்டுக்கு பெருவெட கோழிங்களுக்கு பதிலா நம்ம வந்து மூலிகை கோழி அப்படின்னே வந்து சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்காங்க. அடுத்தது அதுக்குள்ளயே நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி செடியும் நம்ம வந்து பயிர் பண்ணலாமே அப்படின்ட்டு வந்து இப்பதான் ஒரு சில காய்கறி செடி எல்லாமே நான் வந்து பயிர் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா நம்ம வந்து துளசி செடி எல்லாமே இருக்கனால அதிகமா பூச்சி தாக்கல் வராது அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ நம்ம வீட்டு தேவைக்காக வந்து கிடைச்சிரும்லங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவைக்கான என்னென்ன கீரை, காய் எல்லாமே நம்ம தோட்டத்துல வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாமே வர வச்சலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. துளசி செடியும் வந்து நல்லா சூப்பரா வந்துட்டு இருக்குங்க. இப்ப நம்ம இந்த துளசி செடி வந்து நான் கரெக்ட்டா ஊனி ஒரு 3 1/2 வாரத்துக்கு மேல ஆகுதுங்க. இப்பதான் நல்லா பிரான்ச்சஸ் எல்லாமே வச்சு நல்லா சூப்பரா வந்துட்டு இருக்காங்க. கூடயே வந்து பூவும் வந்திருக்காங்கங்க. நம்ம அந்த பூவ வந்து கிள்ளி விட்டுறணுங்க. ஏன்னா நம்ம வந்து இலை தான் மெயினா வந்து எடுத்து பிளன்ட்டுக்காகவும், அதுக்கப்புறம் நம்ம அத பிளைன் இலையாவும் நம்ம வந்து ட்ரை பண்ணி வந்து குடுக்கலாம் அப்டின்ட்டு இருக்கோங்க. முன்னாடி எனக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்குது அப்டின்னா, இது வந்து இந்த களை செடி தாங்க. இது வந்து நம்ம சாரணை, அதுக்கப்புறம் இந்த கோரப்பில்லை இதுதான் எல்லாமே வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு டைம் நம்ம வந்து களை எடுத்துட்டோம். மறுபடியும் இப்ப வந்து வந்துருச்சுங்க. இன்னொரு 1 மந்த் போயிடுச்சு அப்டின்னா, நம்ம துளசி செடி ஃபுல்லாவே வந்து படர்ந்துருங்க. அப்படி படர்ந்துருச்சு அப்டின்னா வந்து, அந்த களை செடி எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிரும் அப்டின்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பரா துளசி எல்லாமே வந்துட்டுருக்கு அப்டின்ட்டு. நான் ஏன் மெயினா மூலிகைய வந்து நான் என்னோட பலப்பயிர் சாகுபடியில வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து மூலிகையே நம்மளோட டீக்காக நம்ம வந்து குடுக்குறோம். நம்ம ப்ராடக்ட்டுக்கான மெட்டீரியல் வந்து நமக்கு ரா மெட்டீரியல் கிடைச்சிச்சு. 2வது விஷயம் என்னன்னா, நம்ம வந்து நம்மளோட மூலிகை பண்றப்ப நம்ம அதோட பராமரிப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் கம்மியா பண்ணாலே போதும். ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து இயற்கை முறையில தான் வந்து பண்ண போறோம். ஸோ இப்ப மாரி இந்த துளசிக்குலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசா பூச்சாக்கள் இதுவரைக்கும் வந்ததில்ல, வரப்போறது இல்ல அப்படின்னு தான் நான் வந்து நெனைக்கிறேன். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம பூச்சிவிரட்டி அந்த மாரி எதுவும் பயன்படுத்தணும்னு அவசியமும் கிடையாது. அதேபோல நம்ம வந்து அதிகமா எதுவும் ஈடுபொருளும் குடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. அவங்களுக்கு பாட்டுக்கு நம்ம வந்து தண்ணி குடுத்தோம் அப்டின்னா, அவங்க பாட்டுக்கு செடி எல்லாமே சூப்பரா வளர்ந்து வரப்போறாங்க. அவ்வளோதான். இது வந்து எவ்வளோ கேப்ல வந்து நடவு பண்ணியிருக்கேன் அப்டின்னுலாம் கிடையாதுங்க. நம்ம அப்படியே அப்ராக்ஸிமென்ட்டா ஒரு 1/2 அடி, 3/4 அடிங்கிற கேப்ல தான் நம்ம வந்து செடி எல்லாமே பயிர் பண்ணியிருக்கோம். செடி நல்லா வந்துட்டு இருக்குங்க. இன்னும் நெறையா நம்ம வந்து இதில கத்துக்க வேண்டியது இருக்குது. இப்பதான் படிப்படியா நம்ம வந்து இத வந்து அமைச்சு பண்ணிட்டு இருக்கோங்க. கரெக்ட்டா நம்ம வந்து ஒரு 1/2 ஏக்கர் பக்கமா இருக்கும். நம்ம வந்து துளசி வந்து பயிர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ரெயின் வாட்டர் சிஸ்டம் தான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் தண்ணி மழைலாம் பேஞ்சதுனால அந்த ரெயின் வாட்டர் சிஸ்டம் வந்து எடுத்துட்டேங்க. அடுத்தது கொஞ்சம் மறுபடியும் ட்ரை சீசன் வந்துருச்சு அப்டின்னா, நம்ம வந்து மறுபடியும் அந்த ரெயின் வாஷே பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு இருக்காங்க. ஏன்னா மலைச்சாரல் மாரி வந்து தண்ணி வரப்பயும் நம்ம துளசி செடி நல்லா சூப்பரா ஆரோக்கியமா இருப்பாங்கல்ல. ஸோ அதுக்காக தான். செடிகள் வந்து பெருசா எதுவும் பாதிப்பு இதுவரைக்கும் வரலங்க. நல்லா சூப்பரா ஆரோக்கியமா வந்துட்டுருக்காங்க. இந்த களைச்செடி மட்டும் தான் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. துளசிய பொறுத்தளவுக்கு நம்ம வந்து தண்ணி காய்ச்சலும், பாய்ச்சலுமா வந்து இருக்கணுங்க. அதிகப்படியா நம்ம வந்து தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேர் அழுகல் நோய் வந்து வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து அதிகமா தண்ணி விடாம கரெக்ட்டா ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இல்ல 10 நாளைக்கு ஒரு டைம் மட்டும் நம்ம வந்து தண்ணி விட்டுட்டு வந்துட்டு இருந்தாலே போதுமானது. அடுத்தது நம்ம இந்த துளசி பொறுத்தளவுக்கு நம்ம வந்து கட் பண்றோம் அப்படின்னா,
நம்ம கரெக்ட்டா அடுத்து வந்து ஒரு 30 நாள் இல்ல ஒரு 40 நாள்ல வந்து அடுத்து மறுபடியும் வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு பிளான் இருக்குங்க. இப்ப வந்து இந்த டீ எஸ்டேட்லாம் வந்து அந்த மிஷின் வச்சு அப்படியே வந்து கட் பண்றாங்கல்ல. ஸோ அந்த மாரி நாமளும் செடிய வர வச்சு, அது அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா, அப்படியே ரெகுலரா ஷேப்பா இருக்கும். நமக்கும் வந்து பிளன்ட் பண்றதுக்கு இதுக்கெல்லாமே வந்து லீஃப் ரெகுலரா கிடைச்சுக்கும்ல. ஸோ அப்படி பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். நெக்ஸ்ட் இப்ப தான் நம்ம நெறைய பூக்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குங்க. அடுத்ததா நம்ம வந்து தேன் பெட்டியும் நம்மளோட ஒருங்கிணைந்த பண்ணையத்துல வந்து நம்ம அமைக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நெறையா அந்த தேனீக்கான சோர்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் வைக்கலாம்ன்னு இருக்கோம். ஏன்னா இப்ப நம்ம வந்து இதுல துளசியிலயும் பூல இருக்கும் தேன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முருங்கை எல்லாமே சூப்பரா வந்துட்டு இருக்கு. அதுல தேன் எடுத்துக்கும். அப்புறம் நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இது போக நான் இன்னும் நெறைய மூலிகை எல்லாமே நம்ம தோட்டத்துல வந்து வச்சுட்டு பயிர் பண்ணிட்டு இருந்திருக்கேங்க. அது எல்லாமே நம்மளோட பூவாளியில ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா பண்றேங்க. இப்ப துளசி இலையே வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஈல்டு வரும், எந்த அளவுக்கு லாபகரமா வரும் அப்படிங்கிற மாரி எனக்கு எதுவுமே நான் வந்து பிளான் பண்ணல. கண்டிப்பா நம்ம வந்து நல்லா ப்ராஃபிட்டபிளா துளசி செடி வந்து எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் இருக்கும். அது போக வந்து நம்ம துளசி நம்மளோட பூவாளியில டைரக்ட்டா நம்ம வந்து பிளன்ட்டாவும், அதுக்கப்புறம் டீ பர்ப்பஸ்க்காகவும் குடுக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல்லயும் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்குங்க. இப்போதைக்கு இது ஒரு சோதனை முயற்சியா தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து இன்னும் நெறைய ஹெர்பல்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேங்க. நம்மளோட பூவாளியில கேட்டகரிஸ் எல்லாமே அதாவது ப்ராடக்ட் எல்லாமே இன்கிரீஸ் பண்றதுக்காக. அடுத்தது வந்து லெமன் கிராஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அதுக்கு அடுத்ததா நம்ம வந்து புதினா இந்த மாரி எல்லாமே ஒரு மூலிகைய நம்மளோட தென்னந்தோப்புல தான் நான் வந்து ஊடு பயிரா பண்ணலாம் அப்படின்னு இருக்கேங்க. இது வந்து இப்போதைக்கு இருக்க தென்னந்தோப்பு. அடுத்ததா இதோட இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கிற தென்னைங்க. அதுக்குள்ளேயும் நம்ம வந்து கொஞ்சம் ஊடு பயிர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அது ஃபுல்லாவே மூலிகை தான் பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த பெரிய தென்னந்தோப்புலயும் நான் வந்து மூலிகை தான் பண்ணலான்ட்டு இருக்கேங்க. ஸோ எனக்கு வந்து இப்ப எப்படி இதுல வருமானம்லாம் வரும் அப்படின்னா, இந்த தென்னையில வந்து எனக்கு மெயினான ஒரு வருமானம் வந்துரும். அது வருஷம் வருஷம் நமக்கு வந்து வருட வருமானமா இருக்குங்க. அடுத்து இந்த மூலிகை எல்லாமே வந்து நமக்கு வாரம் வருமானம், மாத வருமானம் அந்த மாரி இருக்கும். அது போக நம்ப வந்து பெருவிடை கோழியும் வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கோழியும் நம்ம வந்து மேய்ச்சல் முறையில அப்படியே ஃப்ரீ ரேஞ்சுல விட்டுருவோங்க. கோழிகள் நம்மளோட மூலிகைலாம் எதுவுமே வந்து பெருசா பாதிக்கிறதில்ல. அதனால அதிலயும் நமக்கு வந்து ஒரு வருமானம் வந்துச்சுங்க. இப்ப கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 4 விதமான வருமானத்த வந்து இதுல வந்து உருவாக்கியிருக்கோம். ஒரு வருமானம் நமக்கு வந்து கை கொடுக்கலனாலும், இன்னொரு வருமானம் நம்ம அப்படிங்கிறது நல்லாவே கை கொடுத்துரும். அதுக்கப்புறம் முக்கியமா நம்மளோட பூவாலி பிராண்ட்லயே நம்ம வந்து டைரக்ட்டா மக்களுக்கு வந்து விற்பனை பண்றதுனால, நமக்கு வந்து அதுக்கான லாபம் அப்படிங்கிறது டைரக்ட்டா வந்து கிடைக்குங்க. ஏன்னா இடைத்தரகர்கள் மட்டுமே நம்ம நம்பி பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல தான் நமக்கு வந்து அந்த அளவுக்கு லாபம் இல்லாம போயிரும். ஸோ டைரக்ட்டா மார்க்கெட்டிங்க நம்ம வந்து உருவாக்குறப்ப நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளா நம்மளால பண்ணிட்டு வர முடியுங்க. நம்மளோட இந்த விவசாயத்திலே வந்து கூடுதலா வீட்டு தேவையான காய்கறிகளுக்காக இந்த இடம் வந்து நான் வந்து விட்டுருக்கேங்க. இப்ப வந்து நம்ப கத்திரி செடி மட்டும் தான் வச்சிருக்கேன். நான் வந்து முன்னாடி காணொளில வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கேப்ல எல்லாமே இருக்குல்ல, இந்த கேப்லக்குள்ள வந்து நான் ஃபுல்லா கீரை வகைகள், அதுக்கப்புறம் இன்னும் நெறையா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வந்து உள்ள வந்து நடவு பண்ணிடலாம் அப்டின்ட்டு இருக்கேங்க. நல்லா சூப்பரா வரும் அப்டின்னு நானும் எதிர்பார்க்குறேங்க. இப்ப வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி நமக்கு வந்து கிடைச்ச மாரி ஆச்சு. அடுத்து நம்ம வந்து விவசாயம் பண்ண மாரி ஆச்சு. இந்த மாரி நம்ம வந்து பல பயிரா பண்ணிட்டுருக்கோம் அப்டின்னா, நல்ல ஒரு லாபகரமா எடுத்துட்டு போக முடியுங்க. விவசாயிகள நாம தான் வந்து புத்திசாலித்தனமா விவசாயம் எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா இதுல லாபம் அப்படிங்கிறது கட்டாயம் நம்மளால எடுக்க முடியுங்க. வெறும் தென்னை மட்டுமே வச்சிருந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு விதமான வருமானம் தான் இருக்குங்க. அதுக்குள்ள இப்ப நான் வந்து மூலிகை ஆட் பண்றேன். ஸோ, அதனால எனக்கு வந்து வருமானமும் அதிகமா கூடுது. நெக்ஸ்ட் நான் தென்னை மட்டுமே வச்சிருக்கேன் அப்படின்னா, தென்னைக்கு மட்டுமே நான் வந்து தேவையில்லாம களைய வந்து எடுத்துட்டா இருக்கட்டும், அது வந்து எனக்கு அதிகமா செலவு வந்துட்டே இருக்குங்க. ஆனா, அதுக்குள்ள இப்ப நம்ம மூலிகைய வந்து ஆட் பண்றப்ப, இயற்கையாவே வந்து பூச்சுவரட்டியாவே நமக்கு வந்து அமைஞ்சிருதுங்க. நம்ம வந்து தனியா ஒரு பூச்சுவரட்டி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. நம்ம வந்து ஓரளவுக்கு பராமரிச்சு நம்ம இருந்து எடுத்துட்டு வந்தாலே போதுமானதுதாங்க. ஸோ அடுத்தடுத்து நம்மளோட பூவாலியில நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா உங்களுக்கு வந்து வீடியோ பண்றேங்க. நம்மளோட பூவாலியோட பொருட்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பர்ல WhatsAppல உங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா நம்மளோட வெப்சைட்லயும் உங்க ஆர்டர் வந்து நீங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.